தெமட்டகுட பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்த சிலர் அங்கு பணியாற்றிய இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பில் 6 பேர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரை கடத்திச் செல்வதற்கு பயன்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் டிஃபெண்டர் வண்டியையும் தாம் பொறுப்பேற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞரை கடத்திச் செல்லும் போது வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் அந்த காட்சி பதிவாகியிருந்தது. இளைஞரை டிஃபெண்டர் வண்டியில் ஏற்றும் காட்சி கையடக்க தொலைபேசி ஒன்றில் பதிவாகியிருந்தது. இவர்கள் ஹிருணிகாவின் தரப்பினர் என நான் பின்னர் அறிந்து கொண்டேன். என்னை உள்ளே வைத்துக் கொண்டு தாக்கினர். என்னை நேரடியாக ஹிருணிகாவின் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அழைத்துச் சென்று அவரின் முன்பாக என்னை விட்டனர். நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாதா என்று கேட்டார். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை கடத்த முடியும் எனவும் எனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாகவும் கூறினார். அதனாலே உங்களை கடத்தி வந்ததாக அச்சுறுத்தல் விடுத்தார். போலீஸ் நிலையத்துக்கு சென்றால் இது பாரதூரமாகும். அதனாலே போலீஸ் நிலையம் செல்லாமல் பாதுகாத்ததாக கூறினார். நீங்கள் தலைவரிடம் போய் கூறுமாறும் கூறினார். இல்லாவிடின் இங்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். உன்னை நான் மீண்டும் கடத்துவேன் என்றும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துக் கொள்ளுமாறும் கூறினார். இல்லாவிடின் இதுபோன்று மீண்டும் கடத்துவதாக கூறினார். எனது அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்றும் கூறினார். டிஃபெண்டர் வண்டி பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு சொந்தமானதென போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் ஹிருணிகா பிரேமச்சந்திரிடம் வினவியுள்ளனர். தனக்கு அறியாமல் தனது உதவியாளர்களை இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அவர்களை போலீசார் முன் ஆஜர்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் நேற்றைய தினம் குறித்த குழுவினர் போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளிக்காத போதிலும் கடத்தப்பட்ட இளைஞர் மாத்திரம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தார். தாக்குதல் காரணமாக அந்த இளைஞர் காயமடைந்திருந்தமையினால் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்தனர்.